மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் நினச்ச விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? எஸ் அப்படின்னா கிரேட். நீங்கள் தனிமையில் இல்லை. இந்த ஃபியருக்கு சைக்காலஜியில் ஒரு பேர் இருக்குது, OPO, த ஃபியர் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். இன்னைக்கு அந்த பயத்தோட ரூட்டை நம்ம பிரேக் பண்ண போகிறோம். இந்த பயம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகலை, 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது மனிதன் குரூப்பில் தான் சர்வைவ் பண்ணோம். ஒருவேளை குரூப் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதோடைய அர்த்தம் லைஃப் இஸ் ஓவர். அதனால நம்ம பிரெயின் ஒரு ரூல் கிரியேட் பண்ணுச்சு. உலகம் அக்செப்ட் பண்ணா சேஃப் அப்படின்னும், ரிஜெக்ட் பண்ணா டேஞ்சர் அப்படின்னும் ஒரு ரூலை கிரியேட் பண்ணுச்சு. எவ்வளவுதான் வேர்ல்டு சேஞ்ச் ஆனாலும் இப்போ வரைக்கும் இந்த ரூல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு யாராச்சும் உங்க போட்டோவை லைக் பண்ணல அப்படின்னா உங்க லைஃப் டேஞ்சர்ல இல்லை. யாராவது உங்க ட்ரீமை பார்த்து சிரிச்சா உங்க செக்யூரிட்டி போகல. ஆனா உங்க பிரெயின் இன்னும் அப்டேட் ஆகல. ஏன்ஷியன் சாஃப்ட்வேர் மாடர்ன் வேர்ல்டுல ரன் ஆகுது. இமேஜின் பண்ணுங்க, 1990ல உள்ள போன் 2025ல யூஸ் பண்ற மாதிரி. அதுதான் உங்க பிரெயின். சயின்டிஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, உங்க பிரெயினுக்கு சோஷியல் ரிஜெக்ஷனோடைய பெயின் நம்ம பாடியில பிசிக்கல் பெயின் மாதிரி ஃபீல் ஆகுது. அதனாலதான் ஒரு கமெண்ட் ஸ்லாப் மாதிரி ஹர்ட் ஆகுது, ஒரு இன்சல்ட் பர்ன் லைக் எ wound, அண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்க கான்ஃபிடன்ஸையே ஷேக் பண்ணுது. நம்ம உண்மையாவே பீப்புளை பார்த்து பயப்படல, நம்ம மைண்ட் கிரியேட் பண்ற ஸ்டோரியை பார்த்து தான் பயப்படுறோம். லைக், நான் ஃபெயில் ஆனா அவங்க சிரிப்பாங்க, நான் பேசினா மொக்கன்னு சொல்லுவாங்க, நான் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைன்னா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் உண்மை என்ன அப்படின்னா, எல்லாரும் அதே பயத்தோட தான் இருக்காங்க. நீங்க அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு பயப்படுறீங்க, அவங்க நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு பயப்படுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட இமேஜினேஷனை பார்த்து தான் பயப்படுறாங்களே தவிர பீப்புளை பார்த்து இல்லை. இந்த பயத்தை எப்படி பிரேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரியலைஸ் த ட்ரூத். பீப்புள் 10 செகண்ட் தான் உங்களை நினைச்சு பேசுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸ்டெப் 2, ஐடென்டிட்டி கிரேட்டர் தென் ஒப்பீனியன். நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகம் நீ அப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டெப் 3, ஸ்மால் கரேஜ் டெய்லி. உங்களுக்கு டவுட் இருந்தா தைரியமா கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, நீங்க பேசுறத தைரியமாவும் லவுடாவும் பேசுங்க. பிகாஸ் கரேஜ் க்ரோஸ் லைக் மசில். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் மற்றவங்களுடைய ஒப்பீனியன் 10 செகண்ட்ஸ் தான், பட் உங்க ரெக்ரெட் லைஃப் ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒன்று, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு உங்க லைஃபை ஒரு பிரிசனர் மாதிரி வாழ்றது. இன்னொன்று, உங்க லைஃபை உங்க ஸ்டைல்ல ஹீரோ மாதிரி வாழ்றது. ரிமெம்பர் திஸ், என்னைக்கு நீங்க மற்றவங்க ஒப்பீனியனை பார்த்து பயப்படுறத ஸ்டாப் பண்றீங்களோ அன்னைக்கு தான் இந்த உலகம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரைஸ் above your opinion, step into your power. This is Voice of Victory signing off with pride. See you next journey.